திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். திரு ஜீவா வணக்கம். தமாகவுடைய விளக்கம் நீங்க கேட்டிருப்பீங்க தாமரை சின்னத்துல போட்டிடுறது பத்தி, உங்களுடைய பார்வை. தாமரை சின்னத்தை விட இரட்டலையில் போட்டியிட்டால் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரட்டலை தான் பிரபலமான சின்னம். தாமரை எல்லாம் உங்களுக்கு இன்னும் போய் சேராத ஊர்களும் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உதயசூரியன், இரட்டலை, அதுக்கப்புறம் கை ஓரளவுக்கு, ஏன்னா அது பழைய கட்சிங்கனால அந்த கை சின்னங்கிறது தெரியாம இருக்காது. ஆமா ஆமா தெரியும். அதற்கு அடுத்தபடியா முரசு விஜய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முரசுக்குமே அப்படி சொல்லுவாங்க, திமுகக்கு அப்புறம் இது இருக்குன்னு. மற்றபடி போட்டியிட்ட சின்னம் பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலயும் எல்லாரும் கண்ணுல பாத்துருப்பது உதயசூரியன், இரட்டலை தான். தாமரை மாதிரியான சின்னங்கள் மாம்பழம் எல்லாம் உங்களுக்கு மாவட்டத்திலயும் குங்குமண்டலத்திலயும் தெரியாது. அதனால தாமரை மாதிரியான சின்னம் எல்லாம் எல்லா இடத்துலயும் பெரிய பிரபலம் எல்லாம் கிடையாது. சோ வாசனுக்கு ஓட்டு போட்டு பழகினவங்களுக்கு சைக்கிள் சின்னம் இல்லைன்னா ரெட்டலைன்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும். தாமரைங்கிறது கொஞ்சம் போய் சேர்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு இருக்க தகவல் தொழில்நுட்பத்துல சின்னம் திமுகக்கு எதிராக நிக்கிறோம், ஏடிஎம்கே ஜெயிக்கணும், ஏடிஎம்கே அலைன்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வரும்போது அது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நானு. அது ஓரளவுக்கு அதை சரி செஞ்சிருவாங்க இன்னைக்கு டெக்னாலஜி. வயசானவங்க தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும், மற்றபடி அது பெரிய பிரச்சனையா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சின்னம் தொடர்பா உங்களுக்கு கட்சிக்குள்ளேயே சில பேருக்கு அதிருப்திகள் எல்லாம் அவங்க வெளிப்படுத்தினதை பார்த்தோம். அது எந்த அளவுக்கு களத்துல அது ஒரு பிரச்சனையா இருக்கும்னு பாக்கலாமா, இல்ல அது ஒரு சின்ன சலசலப்பு தான் இருக்கும்னு எடுத்துக்கலாமா? இல்ல பிஜேபி கிட்ட போயிட்டா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட அடவு வச்ச மாதிரியான ஒரு கணக்குங்கிற விமர்சனம் இருக்குல்ல இந்தியா முழுவதும். இப்ப இவரு மக்கள் நல வாசன் கடைசியா மக்கள் நல கூட்டணியில சேர்றாரு. ஆமா, என்ன ரீசன்னா ஜெயலலிதாமையார் ரெட்டலை நிக்க சொன்னாங்க. தமாகவே நிக்கிறதா ரெட்டலை நில்லுங்க, யாருக்கும் வேற சின்னம் கிடையாது, 234 ரெட்டலை சின்னம்ங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னதுனாலதான் ஒரு ரெட்டலைக்கு தென்னந்தோப்பு சின்ன மக்கள் நல கூட்டணிக்கு சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரெட்டலை சின்ன கிடைச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க நினைக்கிற அளவுக்கான நிலைங்கிறது ஒரு மோசமான நிலை தானே. ஒண்ணு அவங்க சின்னம் இல்லைன்னா தனி சின்ன மாதிரி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ரெட்டலை தான் பெரிய சின்ன. இப்ப திமுக உதயசூரியன் தானே கொடுக்குறாங்க, கை சின்னத்தை யாரும் கொடுக்கலையே. வாசன் தாமரையை விரும்புறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க பிஜேபி ஆபரேட் பண்றாங்க. பிஜேபி ஆபரேட் பண்ணும் போது நாளைக்கு எதுவா இருந்தாலும் அவர் எடப்பாடி சப்போர்ட்டா இருக்க மாட்டாரு, அவர் பிஜேபி சப்போர்ட்டா தான் இருப்பாரு. அதெல்லாம் கணக்கு வச்சு, ஆனா இது களத்துல ரொம்ப நமக்கு ஒரு பின்னடைவு. தாமரை சின்னத்துல போய் நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த கட்சி நிர்வாகிகள் மக்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கு அந்த தொந்தரவு அந்த அவஸ்தை எல்லாம் தெரிஞ்சனால விலகுறாங்க, பதவி விலகுறாங்க. அந்த சின்னம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். அப்புறம் இன்னொன்னு, இவருக்கு ஒதுக்கின தொகுதிகள் எல்லாமே திமுகவுக்கு சார்பான தொகுதி, கன்னியாகுமரியை தவிர்த்து. கன்னியாகுமரி மாவட்டத்தை கிள்ளியூரை தவிர்த்து மற்ற எல்லாம் பாருங்க தொடர்ச்சியா சாக்கோட்டை அன்பழகன் 4 முறை ஜெயிக்கிற தொகுதி கும்பகோணம். அங்க அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டும் பவர்ஃபுல்லான சின்னமும் நிக்கிறப்ப குறைந்தபட்சம் ரெட்டலைங்கிற பவர்ஃபுல்லான இந்த மாதிரி நிக்கணும்ல போட்டிக்கு. நீங்க இதுல சைக்கிள் நிப்பாட்டினாலே பிரச்சனை, தாமரை போய் நிப்பாட்டினீங்கன்னா இன்னைக்கு கிள்ளியூர்லயா இருக்கட்டும், ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்காக நம்ம இந்த பக்கம் யோசிச்சோம்னா, கிள்ளியூர்லயா இருக்கட்டும், இல்ல ஈரோடு போன்ற கொங்கு மண்டலத்திலயா இருக்கட்டும், ஈவன் ஒட்டஞ்சத்திரத்திலயா இருக்கட்டும், ஓரளவுக்கு அவங்க தாமரை சின்னத்தை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க சமீப காலமா அப்படின்னு பார்க்க முடியாதா இந்த பகுதிகளில்? கன்னியாகுமரிக்கு மட்டும்தான் நீங்க சொல்றது அப்படியே அப்ளிகேட் ஆகும். கன்னியாகுமரியை பொறுத்தவரையும் வாசன் வெற்றி பெறும். ஈரோடுக்கு ஆகாதா? ஈரோடெல்லாம் இவங்க எங்க மொடக்குறிச்சி கடந்த முறையெல்லாம் அவங்க ஜெயிச்சது திமுகவுடைய உட்கட்சி பூசல் தானே. லட்சுமி இவங்க ஜெகதீசன் அவங்கள இது சுப்புலட்சுமி அவங்கள இது பண்ணது திமுகவுடைய உட்கட்சி பூசல்ல தானே திமுக தோக்கடிச்சு அந்த சரஸ்வதினு அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்படி அவங்க இதெல்லாம் இல்ல. திருப்பூர் நாமக்கல்ல கொஞ்சம் தாமரை, அந்த வட இந்தியர்கள் இவங்க எல்லாம் நீங்க பிஜேபி வளர்ற இடம் நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழர்கள் இருக்க மாட்டாங்க, வட இந்தியர்கள் அதிகம் இருக்கிற இடத்துல பிஜேபி வளரும். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இந்த மாதிரி பகுதிகள தான் பிஜேபி நிறைய வளரும். கன்னியாகுமரி இயல்பாவே இந்துத்துவ ஐடியாலஜியில வளர்ந்துச்சு. மற்றபடி மற்ற பகுதிகள் எல்லாமே அதிமுகங்கிற குதிரையில சவாரி செஞ்சுதானுங்க. மதுரையில எல்லாம் பிஜேபி 2வது இடம்னா எப்படி வந்துச்சு? டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓட அலைன்ஸ் வச்சு ஏடிஎம்கே ஓட்ட வாங்கி தானே வாங்கினாங்க.
ஓகே. மற்ற அவங்களுக்கு இயல்பான ஓட்டு பாருங்க, சென்னை துறைமுகத்துல பிஜேபிக்கு அதிக ஓட்டு இருக்குங்கிறாங்க. காரணம் என்ன? துறைமுகத்துல, சவுகார்பேட்டை துறைமுகத்துல மார்வாடிஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? உதயசூரியன் ஓட்டு போடுவாங்க. வட இந்தியர்கள் தாமரை தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை கொடுத்தாச்சு. அப்போ வட இந்தியர்கள் தொழிலாளியா இருந்தாங்க. மார்வாடிஸ் ஏதோ நேத்துதான் வந்த மாதிரி சொல்றீங்க, காலகாலமா அங்கதான் இருக்கிறாங்க. உக்கம் சந்து காலத்திலேயே ஜெயலலிதா நீங்கள வந்துட்டாங்க. உக்கம் சந்த் எல்லாம் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்ப பிஜேபி வளர்றதுக்கு முன்னாடி இருந்தப்ப அவங்களுக்கு சாய்ஸ் இல்லைங்க, திமுக அதிமுக மட்டும்தான். இப்ப பிஜேபி வந்துருச்சுல. பிஜேபி ரொம்ப ஓப்பனா மார்வாடி கட்சி நார்த் இந்தியன் பார்ட்டியா இருக்கும்போது இப்ப பிஜேபி வளரும். நார்த் இந்தியன்ஸ் வர்றதை ஏன் விரும்புறாங்க? அமித்ஷா ஏன் திருப்பூரை விரும்புறாரு, கோயம்புத்தூரை விரும்புறாங்க? வட இந்தியர்கள் கோவை தெற்குலயே உங்களுக்கு வட இந்தியர்கள் அதிகம் தானே. அதனால பிஜேபி இயல்பா ஜெயிக்கிற பகுதியில தமிழர்கள் உள் மாவட்டங்களை டெல்டால எல்லாம் ஏன் பிஜேபி ஒண்ணும் இல்லாம இருக்கு? அதேதான் அவங்களுக்கு அது ஒரு ரீசன். வட இந்தியர்கள் இருப்பது ஒரு ரீசன் இயல்பா பிஜேபி வளர்றதுக்கு. ஆனா கும்பகோணம் மாதிரி பகுதியில தான் நீங்க நினைக்கிற மாதிரி பாஜக கோவில் நகரம், கோவில் கடவுளை சொல்லி தமிழ்நாட்டுல வளர முடியாதுங்க. அப்படி பார்த்தா மதுரை, கோயம்புத்தூர், மதுரை, கும்பகோணம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி பகுதியெல்லாம் பிஜேபி என்ன வளர்ந்துருக்கா? அதெல்லாம் கோவில் தளம் தானே. எல்லாம் ஏடிஎம்கே தானே ஜெயிக்குது. அதனால அது இங்க நடக்காது. கோவில் கடவுளை சொல்ற விஷயம் தமிழ்நாட்டுல ஏற்படாது. இவங்களுக்கு வட இந்தியர்கள், வட இந்திய தொழிலாளர்கள் வந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அந்த விதத்துல கன்னியாகுமரியில பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு வாசன் தாமரையில நிக்கிறது அவருக்கு செல்வாக்கு தான். அங்க மட்டும்தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே வழி. ஏன்னா இங்க ஒட்டஞ்சத்திரத்துல சக்கரபாணி எல்லாம் 8 முறையே என்னமோ ஜெயிச்சுட்டு இருக்காரு. நாட்டோட்ட அன்புலகம் 4 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அதுவும் முத்துச்சாமி செங்கோட்டைக்கு வராம போனது காரணமே அவர் தான். ஏன்னா முத்துச்சாமி மாதிரி ஒருத்தர் இருக்கிறப்ப நம்ம எப்படி கோலச்ச முடியும் தான் இவர் வர முடியல. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பனிப்போர் ஏடிபியில இருந்த போது முத்துச்சாமிக்கு செங்கோட்டையனுக்கும். அப்பேற்பட்ட முத்துச்சாமி இருக்கிறாரு, அப்பேற்பட்ட சாக்கோட்டை அன்பழகன் இருக்காரு, இங்க இவரு சக்கரபாணி இருக்கிறாரு. எல்லா இடமுமே இத்தனைக்கும் விடியல் சேகர், யுவராஜ் எல்லாம் விடியல் சேகர் எல்லாம் ஸ்டாலினையே எடுத்து நின்னாரு. 1000 விளக்கு ஸ்டாலினை எடுத்து நின்னவர் விடியல் சேகர். கேண்டிடேட் எல்லாம் ஓகேதான். ஆனா அந்த தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவால இருக்கு. எல்லா தொகுதியுமே எனக்கு தெரிஞ்சு கிள்ளியூர்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. கிள்ளியூர் அதை எப்படி காங்கிரஸ் நல்லா செயல்பட்டாங்கன்னா எப்படின்னு தெரியல. கிள்ளியூர்ல தாமரைங்கிறது பிளஸ், மற்ற எல்லா இடத்துலயும் தாமரைங்கிறது அவங்களுக்கு மைனஸ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.